நம்மள வீட்டில் எத்தனை பேர் இந்த மாதிரி டால்ஸ் வச்சுருக்கீங்க? நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் வந்து 10 டால்ஸ் 5 டால்ஸ் வச்சுருப்பாங்க. பட் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி குட்டி குட்டி டால்ஸ் எல்லாம் நீங்கள் கிளீன்சிங் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? நல்லா கவனமாக கேளுங்க. எல்லா டால்ஸும் நினச்சா பொசஸ் பண்ண முடியும். இப்போ பொசஸ்ன்னு என்னன்னா, இப்போ ஒரு கெட்டது நம்மளை தாக்கணும்னா நேராக நம்ம உடம்பு வந்து தாக்காது. ஏன்னா இந்த உடம்புக்குள்ளே வந்து சோல் இருக்குது. இந்த உடம்புல வந்து ஒன்றுமே இல்லையோ கோசமாக இருக்கும், அந்த உடம்புக்குள்ளே போய் தாக்கும். அப்போ என்னது? இந்த உடம்புக்குள்ளே சோல் இருக்கா? இல்லை. அப்போ அந்த கெட்ட எனர்ஜி, அந்த பிளாக் எனர்ஜி இதை பொசஸ் பண்ண முடியுமா? முடியும். எப்படி? அது நினச்சா முடியும். நம்மளுக்கு ஒருத்தவங்க வேணும், அடையணும். ஆனால் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி டால்ஸ் இருக்குது, டாய்ஸ் இருக்குது. ஸோ இது மூலிமா பொசஸ் பண்ணி அவங்கள வந்து அது அடையும். அது இப்படி. ஓகே, சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. முதலாவது, நம்மளுக்கு தெரியாதவங்க இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஏதாச்சும் ஒரு பரிசாக இந்த மாதிரி டாய்ஸ்லாம் கொடுத்தா எடுக்காதீங்க. ஓகேயா? அவங்க என்ன இன்டென்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ ஒரு காலங்கட்டம் வரும்போது அதை டிஸ்போஸ் பண்ணுங்க. அது ஒன்று. ஸோ இப்போ இந்த மாதிரி டாய்ஸ்லாம் அவங்க கொடுக்கும்போது, இது வந்து டாய்ஸ் இல்லை, ஒரு சொந்தோ என்கிட்ட இந்த மாதிரி கரண்டி பொம்மை, அந்த பெரிய பொம்மைலாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை காட்டுறதுக்கு. இது வந்து என் ஒய்ஃப் பட்டம் வாங்கும்போது கிடச்சிது. நான் ஜஸ்ட் ஒரு சொந்தம் சொல்கிறேன். இது பட்டம் வாங்குற டால். ஓகே, இது அவங்களோட. இது நான் எரிச்சேன்னா என்னை மிதிச்சிருவாங்க. ஸோ ஒரு குட்டி டால் சொந்தம் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே வந்து உங்கள் பிள்ளைங்க பார்த்து, அம்மா எனக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை உங்கள்கிட்ட சொல்ல நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. ஓகே, ஸோ அந்த டால் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்தோடனே நீங்கள் மேக் ஷுவர், ஓகே, ஒரு உயிர் இல்லாத பொருள், அது டாலாக இருக்கட்டும் டாய்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்தீங்கன்னா முதல் கிளீன்சிங் பண்ணுங்கள். ஓகே, கிளீன்சிங் பண்ணுங்கள். அப்புறம் பிள்ளைங்கிட்ட கொடுங்க. ஏன்னா அந்த டால் உருவாக்குற முன்னாடி அது எத்தனை எனர்ஜி கை மாறி வந்திருக்கு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாது. ஒன்று, ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து வந்திருக்கும். வில்லேஜ் சைட்லேருந்து அப்புறம் ஒரு டவுனுக்கு போவோம். டவுன்லேருந்து ரீஜனுக்கு போவோம். ரீஜன்லேருந்து கப்பை ஏறி வரும் நிறையா கண்ட்ரிக்கு. அப்புறம் ஒரு ஷாப்பிங் மாலில் போய் உட்காரும். அங்கேருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ அத்தனை கை மாறி வந்த ஒரு பொருள் அது எப்படி சேஃபாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ கண்டிப்பாக அந்த பொருளுக்குள்ளே வந்து ஏதாச்சும் பொசஸ் இருக்காதான்னு கேட்டிங்கனாக்கா சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நிறையா பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை இப்போ நம்ம மந்திரம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுக்கு தேவை வந்து ஒரு பொம்மை இருக்கணும். ஸோ அந்த பொம்மை மூலிமா நம்ம வந்து பொசஸ் பண்ணி இது பண்ண முடியும். மற்றவங்கள நம்ம இல்னஸ் ஆக்க முடியும். ஓகேயா? நான் உங்களுக்கு ட்ரிக்ட்டு சொல்லலை, நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு பொம்மை வீட்டில் தேவையில்லாமல் அதிகமாக டால்ஸ் டாய்ஸ் ஒரு வீட்டில் அன்னெசரியாக இருந்தால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஆக்கியபை பண்ணும். ஏன்னா நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு அதுக்கு உடம்பு தேவை. நம்ம உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால், நம்மளுக்கு சோல் இருந்தால் அது நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. அப்போ அது என்ன பார்க்கும்? ஒரு 5 எலிமெண்ட் மூலிமா உருவாக்கின ஒரு டாய்ஸோ டால்ஸோ வாட் எவர் அதுக்குள்ளே போய் அது பொசஸ் பண்ணி நம்மளை பயமுத்த ஆரம்பிக்கும். ஓகே, இது மூலிமா நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறது, என்னோட வீட்டில் உள்ள டாய்ஸு, என்னோட வீட்டில் உள்ள டால்ஸ்லாம் உள்ளே வந்து கெட்ட சக்தி இருக்கான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ உங்களோட ரூமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெடி பேர் வச்சுருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் அழகான பொம்மைகள் வச்சுருப்பீங்க. ஓகே, ஏதாச்சும் பொம்மைகள் உங்கள் ரூமில் வச்சுருப்பீங்க, இல்லை உங்கள் பிள்ளைங்க ரூமில் வச்சுருப்பீங்க. ஸோ நைட் நீங்கள் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கெட்ட கனவாக வரும். அப்படி ஏஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த டாய் இங்கே இருக்கும், அப்புறம் டாய் பார்த்தா அங்கே இருக்கும், அப்புறம் டாய் பார்த்தா இங்கே இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் கதவு திறந்து போகிற மாதிரி இருக்கும், அது பாட்டுக்கு நடந்து போய் ஏன்னு சாத்துது. இதெல்லாம் சில பேர் வீட்டில் நடந்திருக்கு. இதெல்லாம் ஜோக் இல்லை. ஓகே, உங்களுக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா, அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் நிறையா நீங்கள் இந்த மாதிரி டால்ஸ் வச்சுருப்பீங்க, நைட்டு தூங்கும்போது ரொம்ப நைட் மேஸ் வருதுன்னா, அப்போனா அங்கே இருக்கிற டால்ஸ், அங்கே இருக்கிற டாய்ஸில் வந்து பொசஸ் பண்ணியிருக்கு பிளாக் எனர்ஜி. ஓகே,
அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க ரூமில் வந்து பிள்ளைங்க நைட்டு தூங்காமல் அழுந்துக்கிட்டு இருக்குங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க ரூமில் எவ்வளோ டாய்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்க்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஸோ மேக் ஷூர் அந்த டால்ஸ் டாய்ஸ் எல்லாமே பொசஸ் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, அது எப்படி தெரியணும்? 2 ஆப்ஷன் சொல்கிறேன். ஓகே, முதலாவதாக யார் இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கிறீங்களோ உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றும் வெரி ஃபாஸ்ட்டாக புரியும். ஓகே, இப்போ இந்த கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் பாடி ஸ்ப்ரே வாங்கினோன்னே இந்த மாதிரி குட்டி டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வீட்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டாய்ஸ் பொம்மையும் சரி, இல்லை புதுசாக இதுக்கு மேலே வாங்குகிற பொம்மைகளும் சரி, இந்த மாதிரி உடம்புல ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் வாட்டரோட மகிமை என்ன தெரியும் நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் நம்ம மேலேயே இருந்தாலே அது ஓடுறது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நம்மளோட டெஸ்டிமோனியல் 1200 தாண்டி இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் நான் சொன்ன அந்த நைட்டு கெட்ட கனவு, பிள்ளைங்க தூங்காமல் அழுந்துக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்மைகளில் வந்து பொசஸ் பண்ணியிருக்கு. பொசஸ் என்னன்னா கெட்ட சக்தி அதுக்குள்ளே பூந்துருக்கு. அது மூலயமா தான் உங்களை கான்டாக்ட் பண்ணுது, உங்களை கனெக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ அதை நீங்கள் வரட்டணுன்னா நான் சொன்னதை மொதல் ஸ்டெப் செய்யுங்க. மொதல் ஸ்டெப் என்னன்னா இந்த கிறிஸ்டல் வாட்டரை வாங்கிட்டு, ஓகே, HKSS டிவைனிட்டி கிறிஸ்டல் வாட்டரை வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த டாய்ஸ் இடம் முழுக்க எல்லாம் ஸ்ப்ரே ஆகிடுங்க. அது ரூம்லேயும் ஸ்ப்ரே ஆகிடுங்க, அந்த டாய்ஸ் மேலேயும் ஸ்ப்ரே ஆகிடுங்க. ஏன்னா அதுக்குள்ளே அது பொசஸ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் அது மேலே அடிச்சோன்னே அது வெளியே அடிச்சுன்னா அது வேற பொம்மையில போய் பொசஸ் பண்ண போகுது. ஸோ நீங்கள் முதல் என்ன செய்யணும்னா கிறிஸ்டல் வாட்டர் வாங்கிட்டோன்னே, ஓகே, கிறிஸ்டல் வாட்டர் வாங்கிட்டோன்னே நல்லா கவனமாக கேளுங்க. இந்த மாதிரி குட்டி டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள் வீடு முழுக்க ஸ்ப்ரே பண்ணுங்கள். வீடு முழுக்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் பாடியில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்புறம் சில்ட்ரன்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்புறம் வீட்டில் உள்ள பொம்மைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி 3 ஸ்டெப்பாக நான் சொன்னேன்னா அதையும் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் மேபி வாட்டி கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கிறவங்களா இருக்கலாம். ஓகே, நீங்கள் வாங்கினோன்னே நீங்கள் நேராக பொம்மை மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பொம்மை மேலே அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட சக்தி சத்தியமாக வெளியாயிரும். ஆனால் அது வெளியானுச்சுன்னா யார் அடுத்தது அட்டாக் பண்ணும்? உங்களுக்கு தான் கவசம் இல்லையே, உங்களை தான் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலையே. அப்படி உங்களை அட்டாக் பண்ணாட்டி அது வேற ரூமில் போகும், இல்லாட்டி அது வேற உருவத்துக்குள்ளே போயிடும். ஸோ அதனால நான் என்ன சொன்னேன்னா கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் வாங்கினோன்னே, ஓகே, மொதல் ஸ்டெப்பு இந்த மாதிரி குட்டி டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வீடு முழுக்க ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸோ வீடு முழுக்க நீங்கள் ஸ்ப்ரே பண்ணோன்னே உங்கள் வீடு, உங்கள் ஹவுஸ் என்ட்ரன்ஸ், பால்கனி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. இந்த கெட்டதும் அதுக்கு மேலே நுழைய முடியாது, என்ட்ரியே இல்லை. ஓகே, உள்ளுக்கு இருக்கிறது தான் சஃபர் பண்ணும். ஸ்டெப் நம்பர் 2, உங்கள் உடம்புல ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸோ உங்கள் மேலே ஏதாச்சும் கெட்ட சக்தி, தீய சக்தி இருந்தால் அது வெளியாகிறது நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. ஓகே, ஸ்டெப் நம்பர் 3, வீட்டில் இந்த மாதிரி பொம்மைகள் இருந்தால் அதுங்க மேலே அடிச்சு விட்டுருங்க. அதோட நீங்கள் பாருங்கள், நைட்டு நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு சத்தியமாக நல்ல நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஓகேயா, என்னோட கான்டாக்ட் நம்பர் 036-291-2273, கோச 16-291-2273. என்னோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே என்னோட டிக்டாக் பேஜில் இருக்குது. இப்போ இந்த கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டிக்டாக் ஷாப்லேயே வாங்கலாம். நீங்கள் டிக்டாக் ஷாப்பில் வாங்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் ஷாப்பியில் வாங்கலாம். எனக்கு 25 வெண்டர்ஸ் இருக்காங்க மலேசியா, சிங்கப்பூர், எங்கே வேணாலும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேயா, வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம், நமச்சிவாயம்.